ஹலோ குட்டீஸ், இன்னும் 2 சின்ன கோலம் இடம் வந்திருக்கு. இது டிசைன் கோலம் தான், ஒன்றும் பெருசாக இது இல்லை, ஒன்றும் ஈஸியான கோலம் தான். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். 4 புள்ளி 4 வருஷம் நேர் புள்ளி வச்சுருக்கேன். இந்த கிராஸாக 2 புள்ளி இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்படி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் 2 கிராஸ், இதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த பக்கம் இங்கே 2 கிராஸாக இருக்குல்ல, அதை இங்கே 2 கிராஸ் இருக்குல்ல, அது. ஸோ 4 பக்கமும் இப்போ நம்ம ரவுண்ட் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த ஒரு புள்ளி இருக்குல்ல, அதில் ஒரு எல்லா பக்கமும் போட்டாச்சு. இப்போ இடையில 2 கோடு. நடுமையத்தில் இந்த கிராஸு இந்த கிராஸ் ஒரு இன்ட்டு மாதிரி போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டு இந்த புள்ளியிலேருந்து இந்த ஒரு ஃபஸ்ட்டு கோடு இருக்குல்ல, அந்த கோட்டுக்கு ஒரு இது. அதே மாதிரி இந்த புள்ளியிலேருந்து இந்த ஃபஸ்ட்டு கோட்டுக்கு, இந்த புள்ளியிலேருந்து இந்த ஃபஸ்ட்டு கோட்டுக்கு, இதுலேருந்து இந்த ஃபஸ்ட்டு கோட்டுக்கு 4 பக்கமும் போட்டாச்சு. இதே மாதிரி இன்னும் ஒரு சின்ன இது இதில் போடுறோம். போட்டுட்டு நடுமையத்தை ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதில் மஞ்சளோ ஆரஞ்சு ஏதாவது கலர் கொடுத்துக்கலாம். இப்போது அடுத்தது இந்த 2 வளைவு போட்டோம்ல, இதை இப்படி கொண்டு வந்து இந்த 2 வளைவையும் இப்படி கொண்டு வந்து இதை இப்படி ஜாயின் பண்ணுறோம். இப்படி கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஈஸியாக. உங்களுக்கு 1 2 போட்டோன்னா உங்களுக்கு தானாகவே வந்துடும். அவ்வளோதான். இப்போ 4 பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த 2 கம்பி இருக்குல்ல, இந்த ஒரு புள்ளி இருக்குல்ல, இதை ஒரு வி மாதிரி இதிலெல்லாம் கலர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு விருப்பப்பட்ட கலரை கொடுத்துக்குங்க. ரங்கோலியாக போடும்போது கலர் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். மீதி நடுமையத்தில் வேறு ஏதாவது கலர் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, உங்களோட கற்பனைக்கு தகுந்தபடி. இந்த இடத்துல எல்லாம் நான் கொஞ்சம் கலர் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஒரு கோலம் போட்டாச்சு. இதே மாதிரி இன்னொரு கோலம் 4 புள்ளி 4 வரிசையில் இன்னொரு கோலம் போடுவோம். அதுவும் ரொம்ப ஈஸியான கோலம் தான்.
வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். இங்கேருந்து ஆரம்பித்து இந்த 3 புள்ளியும் இப்படி. இப்போது இந்த 3 புள்ளி இப்போது இந்த பக்கம் இருக்க 3 புள்ளி. இப்போது இந்த பக்கம் இருக்க 3 புள்ளி. நாலு பக்கமும் இதே மாதிரி போட்டுட்டோம். இப்போது நடுமையத்தில் இந்த ஒரு புள்ளி இருக்குல்ல, இதை இப்படி சுற்றிக்கிட்டு இப்படி நாலு பக்கமும் இந்த மாதிரி போட்டிருக்கோம். அடுத்தது இந்த 2 புள்ளி இருக்குல்ல, இந்த 2 புள்ளிக்கு மேலே ஒரு கோடு, இந்த 2 புள்ளிக்கு மேலே ஒரு கோடு, இந்த 2 புள்ளிக்கு மேலே ஒரு கோடு, இதுக்கு மேலே ஒரு கோடு. இந்த இடத்த இந்த ஒரு புள்ளி இருக்குல்ல கார்னரில், அதை வி மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதையும் ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் ஒரு சின்ன வளைவு போட்டுட்டா அது ஜாயின் ஆகிடும். இதில் நமக்கு விருப்பப்பட்ட கலர்ஸ் கொடுத்துக்கலாம். இன்னும் வேறு ஏதாவது கலர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ரங்கோலியா போடுறதுனால நல்ல நல்ல கலர் கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்ல அட்ராக்ஷனாக நல்லாயிருக்கும். சின்ன கோலம்தான், ரொம்ப ஈஸியான கோலம். போட்டு பாருங்கள். 4 புள்ளி 4 வருஷம் நேர் புள்ளி வச்சு 2 கோலமும் போட்டிருக்கோம். லைக் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு கோலத்தோடு வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.